தூய்மைக்கும் மாசற்ற தன்மைக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கியவர் புனித அலாசியஸ் கொன்சாகா. ஒரு சமயம் இவர் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது நண்பர்களில் ஒருவர் இவரை பார்த்து இவ்வாறு கேட்டார், அலாசியஸ், ஒருவேளை நீ இப்போதே இறக்க நேரிட்டால் என்ன செய்வார்? இதற்கு அலாசியஸ் கொன்சாகா இவ்வாறு பதிலளித்தார், ஒருவேளை நான் இப்போதே இறக்க நேரிட்டாலும் கூட தொடர்ந்து விளையாடி கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லி முடித்தார். இந்த பதிலை சற்றும் எதிர்பார்த்திராத இவருடைய நண்பர், நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், ஒருவேளை நீ இப்போதே இறக்க நேர்ந்தால் கோவிலுக்கு சென்று கடவுளிடத்தில் வேண்டுவாய் என்று நினைத்தேன் என்றார். அப்போது அலாசியஸ் கொன்சாகா அவரிடத்தில் இவ்வாறு சொன்னார், எனக்கு இறப்பு நேர்ந்தாலும் கூட நான் என்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பேன். ஏனெனில் நான் கடவுளை சந்திப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லி முடித்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த அலாசியஸ் கொன்சாகா நமக்கு ஒரு ஆழமான செய்தியை கற்றுத்தருகிறார். அது என்ன என்று சொன்னால், எப்போதும் நாம் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் ஆண்டவரை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இந்த புனித நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை பார்த்து இவ்வாறு சொல்றார், நீங்கள் விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், ஏனில் மானிட மகன் எப்போது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது என்று மிக தெளிவாக சொல்றார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பினை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பொறுப்பினை நாம் திறம்பட செய்ய வேண்டும். அதில் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் புனித அன்னை தெரசா இவ்வாறு சொல்கிறார், கடவுள் நம்மை வெற்றியாளர்களாக இருக்கல்ல, நம்பிக்கையாளர்களாக இருக்க அழைக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். நாம் ஏன் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் இன்னும் ஆழமாக சொல்லி முடிக்கிறார். உங்களை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்று பவுலடியார் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிற பொழுது நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக வெளிப்பாக ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறது. ஆகவே நாம் நம்பிக்கைக்குரிய கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். கடவுள் தரக்கூடிய எல்லா ஆசைகளையும் அதன் மூலம் பெற்று மகிழ்வோம். ஆம்.